நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் துவார். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. கணபதி வாதியா இருக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு, அதை கெடுத்துட்டான். கடைசி வரைக்கும் புள்ள சோறு போடுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு டீ கூட குடிக்க விட பட்டியடா. வாயை கடிச்சு வலது பக்கத்தாலே குடிக்க விட்டியே, போச்சு. அதுவும் போச்சு. சாராய கடை பக்கமே நான் போனது கிடையாது. குடிச்சு போட்டு வந்து மேலே வாந்தி எடுக்கிறது, உரட்டை விழுந்து கடிக்கிறது, என்ன வேலை இதெல்லாம்? என்ன இப்படி புலம்பு விட்டு உள்ளே உட்காந்து பித்துக்குள்ள ஏதோ பண்ணாத்திக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? உமா கொடுத்த இந்த இட்லி அள்ளி அடிச்சு கொண்டு போடுறேன் உன்னை. நெருப்பில் விழுந்த குரங்குக்கு தேள் கொட்டி பாம்பு பிடிக்கி கையில் நண்டு கடிச்சு அது பயத்தில் பனைமரத்து கல்லை கொடுத்து போட்டு ஆடணும்னு காலபாகம் பாடி வச்சிருக்கிறான். அந்த மாதிரிலாம் நேற்றுக்கு பண்ண. யார் பெட்டி? சொந்தக்காரங்க யாரும் வந்திருக்காங்களா? வணக்கம் சார். வாமா கோமலவல்லி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா நல்லா இருமா. உட்காரு. என்ன விஷயம்? நம்ம ஸ்கூல்ல தான் படிச்சேன். அங்கேயே வேலை கிடைச்சது. இப்ப நல்லாசிரியர் விருதும் கொடுத்திருக்காங்க சார். அப்படியா? அதான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் சார். நல்லா இருமா, நல்லா இரு. அது இவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு ஆசிரியர் இருந்திருப்பாரு. ஆமா சார். அதனாலதான் குருவுக்கு வந்து தெய்வத்தை விட உயர்ந்த ஸ்தானம். ஆனா ஆசிரியர்கள் யோக்கியமானவங்களாகவும் திறமையானவங்களாகவும் தான் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். வாப்பா சபாபதி, எப்படி இருக்க? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன். அந்த மர்ம நபர்கள் யார் என்ற விசாரணையை காவல்துறை என்னால முடியல. வாயில ஒண்ணு கடிக்க வராண்டி. இது என்ன வாயா காவாயா? நீங்க வாயில முத்தம் கொடுத்தோம், துணியால இருக்கு கொலசையே துணிஞ்சா. இந்த வீட்டுல என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லடி இல்ல. நாங்க என்ன தண்ணி கொடுக்குறோம் போயிட்டா? என்னால முடியாது. அவன் ஜாதகத்தை எடுத்துட்டு வா. ஐயோ, இடுப்புல சுளுக்கு பிடிச்ச மாட்டுக்கு காலில் ஆணி வந்த மாதிரி கூப்பிட்டானே. இந்த ஜாதகத்தால யாருக்கு என்ன பிரச்சனை? சொல்லு சொல்லு. சபாபதி நீ சொல்லுமா. சபாபதி கொஞ்ச நாளாவே சரியில்லை சாமி. என்னென்னமோ பண்றான், என்னென்னமோ பேசுறான். சத்யா குருவே. ஹலோ. இனிமே நான் பாத்துக்கிறேன். வர்ற நவராத்திரி வரைக்கும் உன் பையன் ஜாக்கிரதையா இருக்கும். அந்த ஜாதகப்படி உன் பையன் சபாபதி பெரிய ஆபத்துல மாட்ட போறான். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அது நடக்காது மகனே. சிஷ்யா குருவே, உன் மகன் தலையை பிடிச்சுக்கிட்டு அலைய போறான். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். சட்டையை கிழிச்சிட்டு ரோட அலைய போறான். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். சபாபதியோட விதியை மாத்தணும்னா உனக்கு உன் மகனாகவே கிடைக்கணும்னா சிஷ்யா குருவே, காட்டேரி பூஜையில மந்திரிச்சு வச்ச மைடப்பா மேல 3000 ரூபாய் வைக்கணும். என்ன இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இந்த காட்டேரி மைய நவராத்திரி ஆரம்பிச்ச அன்னையில இருந்து பொழுது விடிஞ்சு பொழுது போறதுக்குள்ள தினமும் அவனுக்கு தெரியாம அவன் பின்மண்டையில விரல் நகப்படாம தடை விடணும். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். கவனமா கேட்டுக்க. உன் பையனுடைய தலைவிதியே இந்த மைடப்பால தான் இருக்கு. என்னங்க பர்ஸை மறந்துட்டேன், இப்போ எடுத்துட்டு வந்துடுறேன். உன் பையன் சட்டையை கிழிச்சிட்டு ரோட்ல
என்னங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க போலாம். லீலாவதி ஆ உன் புள்ள சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல போயிட்டு இருக்கான். ச்சே யாரையாவது பார்த்துட்டு ஏதாவது வளராதீங்க. இல்ல அவன் தான் இப்ப வேகமா ஸ்கூட்டர்ல போனா நான் பார்த்தேனே. என்னங்க சொல்றீங்க? அவன் எப்படி சட்டையை கிழிச்சுப்பான்? அவன் எப்படி சட்டையை எப்படி கிழிச்சுக்குவானா? ஆ. டா இப்படி கிழிச்சு. டா இப்படி கிழிச்சு. வேணாம் வேணாம் வேணாம். இன்னையிலிருந்து நான் லட்சாதிபதி. இந்த 10 லட்சத்தை என்ன பண்ணலாம்? மஞ்சு, நான் ஏன் உனக்கு ஒரு டுட்டோரியல் காலேஜ் கட்டி தரக்கூடாது? எப்ப பார்த்தாலும் பசங்க வாழும் கத்திக்கிட்டே இருக்குதுங்க. உனக்கு கட்டி தரேன். மா, நான் ஏன் உனக்கு ஒரு வயர நெக்லஸ் வாங்கி தரக்கூடாது? போட்டினா டிவி நடிகை மாதிரியே இருப்பேன். நான் வாங்கி தரேன். அப்பா பகல்லே தூக்கம், வீடு தத்துரம் பிடிச்சிரும். வீட்டை இடிச்சிடலாமா? ஐயோ எங்க அப்பா கட்டுறது. ஆமா, அப்பாக்கு என்ன வயசாச்சு? 60டா. நான் ஏன் உனக்கு ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணக்கூடாது? ஏய் என்னடா வளர்ற? அப்பா நல்லா தானே இருக்காரு. இருக்கும் போதே பண்ணிடணும். உனக்கு ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றேன். பேஷண்ட்டை பத்திரமா பாத்துக்கங்க. என்னடி இது? முத்தாச்சு மூத்திராச்சு வாந்தியாச்சு, இனிமே என்ன ஆப்ரேஷனா? இன்னைக்கு என்ன கொடுத்துன்னு தெரியலையே. என்னங்க என்னங்க சிலிண்டர் தீர்ந்து போச்சு. ராஜாமணிக்கு ஒரு போனை போட்டு அவங்க வீட்டுல புது சிலிண்டர் இருக்கான்னு கேளுங்க. டேய் ராஜாமணி, என்னடா சபாபதி இன்டர்வியூ மேட்டர் தானே எல்லாம் சொல்லி வச்சிட்டான். அவன் போனா வேலை கிடைக்கும். அதெல்லாம் சரி. வீட்டில் திடீர்னு கேஸ் காலியாகி போச்சு. உங்ககிட்ட ஒரு ஃபுல் சிலிண்டர் இருந்தா கூட. இத பாரு, ஏற்கனவே ஒரு சிலிண்டருக்கு நீ காசு தரணும். யதார்த்தமா என் பொண்டாட்டி மறந்துருக்கான். இதை ஞாபகப்படுத்தி திரும்ப அடி வாங்க வச்சிருந்த. டேய் ரொம்ப அர்ஜென்டா குடுறா. 2000 ரூபாய் இருந்தா வா, இல்லைன்னா ஆளை விடு. அடி வாங்க நான் தயாரா இல்லை. முள்ளங்கி சாம்பார் வைக்கணும். இன்னும் ஒரு 4 நாள் வரும்னு நினைச்சேன்டி. அதான் முடிஞ்சே, விடுமா. இல்லாதே ம் ராஜாமணி சிலிண்டருக்கு ஒரு 2000 ரூபாய் கட்டான், எடுத்துருவா. எங்கிட்ட ஏதுங்க? மஞ்சள் உங்கள்கிட்ட இருக்கா? ஒன்று இருக்குன்னு இல்லை இல்லைன்னு பார்த்தா என்ன அர்த்தம்? நானே போய் ஏடிஎம்லேருந்து எடுத்துக்கிறேன். சிலிண்டருக்கு பணம் வேணும். நான் இருக்கிற வீட்டில் 2000 ரூபாய் இல்லை. மஞ்சு, உனக்கு டுட்டோரியல் காலேஜ், உனக்கு வயர நெக்லஸ், உனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இதெல்லாம் பண்றேன்னு சொன்ன என்கிட்ட 2000 ரூபாய் இருக்காதா? இவன் கூப்பிட்டா உடனே நான் போகணுமா? கருப்பட்டி செல்லம். என்ன சபாபதி இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கியா? ஹலோ ராஜமணி அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. வணக்கம்டா. கணபதி, மறுபடியும் சொல்றேன், நான் சொன்ன அந்த இன்டர்வியூவை கட்டாயமா அட்டெண்ட் பண்ண சொல்லு. இத பாரு, எனக்கு தெரிஞ்ச கம்பெனி தான் எனக்காக சிபாரிசு பண்ணிருக்கேன். இவன் போனாலே வேலை கிடைச்சிடும். இவர் மத்த இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கான்ல? அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆமாம், அதான் முக்கியம். சரி, 2000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். என் பையன்கிட்ட இருக்கு. என்னங்க? இதை வந்துட்டேன். கூப்பிட்டியாம்மா? அவன் ஏற்கனவே ஒரு சிலிண்டருக்கு 1000 ரூபாய் தரணும். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து எம்டி சிலிண்டரை வச்சுட்டு ஃபுல் சிலிண்டர் எடுத்துட்டு போறான். அங்க என்னதான் குளிச்சுட்டு இருந்த நீ? போய் ஃபுல் சிலிண்டர் 10 லட்சத்துல 2000 ரூபாய் செலவு பண்ணா மீதி 9 டேய், லட்சம். அவன் பாட்டு ஃபுல் சிலிண்டர் எடுத்துட்டு வரான். அவன் என்ன அடிக்கிறாடா? பணம் கொடுத்தா தான் சிலிண்டர் தருவா.
முற்றிலும் எரிந்த காரை நிபுணர்கள் சோதித்ததில் காரின் உள்ளே 5 பெட்டிகளில் கட்டுக்கட்டாக இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் எரிந்திருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அரைக்குறையாக எரிந்த நிலையில் சில 2000 ரூபாய் நோட்டுகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் தற்போது ஒரு அதிரடி திருப்பம் ஏற்பட்டுள்ளது. எரிந்த காரில் இருந்தது 5 பெட்டிகள் இல்லை, மொத்தம் 6 பெட்டிகள் இருந்தது என அதிர்ச்சிகரமான தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிகாமணியிடம் கேட்கலாம். வணக்கம் சிகாமணி, கள நிலவரங்களை பாரு, 2000 ரூபா கொடுத்துட்டு சிலிண்டர் எடுத்துட்டு போங்க. சொல்ற புரியுதா? விளையாட்டுத்தனமா இவனுங்க பண்றதுக்கு நாம அடி வாங்க வேண்டியது. இந்த வந்துட்டமா, இந்த ஃபுல் சிலிண்டர் கொண்டு வந்துட்டேன். காசு கொடுத்தா தான் தருவேன்ட்டேன். இது ஃபுல் சிலிண்டர். அதே எம்டி சிலிண்டர் எடுத்துட்டு வந்துட்டு உனக்கு அப்படி என்ன ஒரு அலட்சியம்! என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? போய் ஃபுல் சிலிண்டர் தாள வேற ஒரு கேடு. விபத்து நடந்த பொழுது காரில் இருந்து ஒரு பெட்டி தவறி விழும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. தடயவியல் துறையினருடன் சேர்ந்து தாங்களும் தவறிய பெட்டியை வருவதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். தெரியல உனக்கு. விபத்து நடந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் யாரிடமாவது தான் அந்த பெட்டி இருக்கும் என்றும் அதிலிருந்து ஒரே ஒரு நோட்டை எடுத்து செலவு செய்தால் கூட அதிலுள்ள சீரியல் நம்பரை வைத்து அந்த நபரை கையும் களவுமாக பிடித்துவிடுவோம் என்று தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். அதையும் மீறி அந்த பணத்தை செலவு செய்யும் பட்சத்தில் ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் என்ற அடிப்படையில் அந்த நபர் கடுமையான தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் பிரபு மற்றும் செய்தியாளர் சபாபதி, அந்த காசை கொடுத்துறேன். இருக்கு, தரமாட்டேன். ஏன்? என்னடா இது? என்னாச்சு? செருப்பு பிஞ்சிரும். கேட்டுக்கிட்டு இருக்க. காசு இருக்குல்ல? காசு இருக்கு, இருக்கா? தரமாட்டேன். தரக்கூடாது. டேய், என்ன எங்களை பார்த்தா கிண்டலா இருக்கா? மரியாதை பாக்கெட்ல இருந்து காசு எடு. எடு 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 எடு. காசு இல்ல. இந்த பாக்கெட்ல இருந்த நான் பார்த்தனே. இல்லையே. இந்த பாக்கெட்ல இருக்கு. இங்க இருக்கு. இங்க வச்சா. இல்ல பாரு. இரு இரு இரு. இங்க இருக்கு. இங்க இருக்கு. இந்த பாக்கெட். இந்த பாக்கெட் எடு. ஏய், இந்த பாக்கெட் எடு. ஏய், உங்க வச்சா. உங்க வச்சா. கேடா கேடா. இரு அங்க இல்லையா? இல்ல. ஏய், திரும்ப திரும்ப. இந்த பாக்கெட்ல இருக்கு. இந்த பாக்கெட் இல்ல. இல்லையா? திரும்ப. இந்த பாக்கெட்ல இருக்கு. எடு. இல்லையே. முன்னால போய் கொடுக்குறான். ஏய், திரும்ப திரும்ப திரும்ப. இரு இரு இல்லையே. இரு. ஏய், முன்னாடி உள்ள வைக்கிறான் பாரு. ஏய், நீ திரும்ப 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 திரும்ப. இரு. நீ பேண்ட கேட்டு 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 பேண்ட கேட்டு 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 பேண்ட கேட்டு கேட்டு ஜட்டி என்ன கண்டாவி இது? நடு வீட்ல ஒருத்த ஜெட்டியோட நிக்கிறான், நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஜெட்டிக்குள்ள பணம் இருக்குமா? ஏங்க ஜெட்டி கைட்டவா? ஒண்ணு கலட்ட வேணாம், நீங்க முதல்ல வீட்டை விட்டு கிளம்புங்க. காசு. ஏய், கேட்டு கேட்டு. பெரிய மனுஷனா நீ? போய் உன் பையனை கூட்டி வெளில போயா. உங்களை இல்லம்மா, ஜெட்டிக்குள்ள சிலிண்டர் இல்ல, பணம். பழுக்க போறேன். அவசரப்படாத, இதுக்காக நான் குழந்தை வர முடியும். அஸ்தமத்துல சனி இருந்தா ஆகாயத்துல பரப்பேன்னு சொன்னா இல்லையா? பக்கத்துல சுக்கர மாட்டா வைக்க போலதான் வேணும். விழுந்தியா இல்லையா? ஐயோ, என்னங்க இது கோலம்? என்ன ஆச்சு? ஐயோ, இவனுக்கு என்னடி ஆச்சு? குக்கு குக்கு, இந்த வீட்டுல இருக்குது மோட்டாரு. குக்கு குக்கு, அதை வித்தா நமக்கு கோட்டாரு. குக்கு குக்கு, வர வர வர. இன்னைக்கு நவராத்திரி ஆரம்பம். சபாபதிக்கு மை தடவ வேண்டிய நாள். ஏய், எதுக்கு உண்மையில டவுட் இருக்கு? மேல வீட்டுக்கார எப்ப பார்த்தாலும் உன்னை பார்த்து சிரிக்கிறான். முட்டில இருக்க அந்த வயசு பையன் திருப்பி வரான். நீ சொல்லி வர வச்சியா? இருக்கண்டி, நீ வர வச்சிருப்ப. ஏங்க இப்படி கண்டதுக்கெல்லாம் சந்தேகப்படுவீங்க? நான் சந்தேகப்படுவீங்க. பெரிய நீ போ முன்னாடி. போறேன். நீங்க பின்னாடி வாங்க. ஏங்க பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பேசுறீங்க? நல்ல பப்ளிக் கூட்டு வந்து நான் பண்ற அவசியம் இருந்தாட்டி தெரியும்.
இன்னையோட உங்க அம்மா வீட்டுல உன்னை தலை மொழிட்டு நான் போறேன். எதுக்கு நீ கேள்வி எல்லாம் கேட்காத. உங்க அம்மா வீட்டுல நான் உன்னை விட்டு வர வரைக்கும் தரையை தவிர வேற எதையும் பார்க்க கூடாது. ஆமா, பிளான் பண்ணி வர வச்சிட்டாலோ? யாரா இருக்கும்? யாரு அவன்? யாரு நீயே பாக்குறானே? அவன் யாருன்னு கேட்ட. அங்க பாரு உன்னதான் பாக்குறான். அவன் யாரு? ஏதோ பிளான் பண்ணிட்ட. என்ன போட்டு போறியா? என்ன போட்டு போறியா? அவன் உன்னதான் பாக்குறான். மூடு. எதுக்கு இதை வாங்கி கொடுத்த? நல்லா மூடு. யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? அவன் ஏன் போட்டாடிடா? ஐயோ அழுவாடு ரசிக்கிறானே. இப்படி வா. வாடா வாடா. வரானே. இவ்வளவு ஒவ்வொரு தடவையும் வெளியே கூட்டு வந்து கூட்டு போறதுக்குள்ள என் உயிர் போய் உயிர் வருது. இவன் ஏன் பொண்டாட்டி? திருட்டு பயல நீதான் எடுத்துதா? யாரும் அவன் சுல்தான் கடா மாதிரி பெட்டி ஐயோ இந்த பெட்டி பிரசவம் ஆயிட்டு இருக்குது. என்ன துணியா இருக்குது உள்ள. ஐயோ முன்னாடி நீ போட வேண்டிய மொத்தத்தை அவன் போட்டு இருக்கா. இந்த கலர் நான் வாங்கியே தரல. இது யாரு வாங்கி கொடுத்தா? நீயே வாங்கிட்டியா? சத்தியமா நீ வாங்கல. எவனோ வாங்கி கொடுத்துருக்கா. எவனோ உனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. இனிமேல் நான் உங்க கூட வாழ மாட்டேன். நான் சாமியாரா போறேன். இனிமேல் நீ அவன் கூட எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அப்படியே வாழ்ந்துக்கோ. கன்ஃபார்ம் சாமியாரா போறது கேட்டாண்டி. உன் மேல ஒரு கண்ணு. அவன் கூட வாழ்ந்துக்கோ. அடிக்கிற மாதிரி லைட்டா அவனை தொடரடி. பொட்டி கடிச்சிக்கிச்சு. அரசியல்வாதிங்க வீட்டில் ரைடு நடக்குதாங்க. ஆமா, 120 கோடி எரிஞ்சு போச்சுல்ல. சும்மாவா? அது ஒரு கொட்டியை காணாத தேடிட்டு இருக்கானுங்க. இந்த தடவை இது எலெக்ஷன் எப்படி நடக்க போதோ தெரியல. ஸ்டேஷன்லயும் ஃபுல்லா செக்அப் பண்ணி. நீயாடா? நீதான் பெட்டி எழுத்தி. நீதான் எழுத்தியா? அட போடா. சரி வாடா. ஐயோ தோறுக்குது நம்ம பெட்டி. அதான பார்த்தா. ஐயோ கரெக்டா இருக்குடா. கரெக்டா. தள்ளுடா. இந்த நேரத்துல லவ் பண்ணி போச்சா. ஏய்